நியூக்ளியர் வெப்பன் ஏதோ தாய் நினைச்சிட்டு அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், எவன் வச்சிருக்கான், வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியான அமெரிக்கா நான் ஏன் வச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பனை கையில் எடுத்திருக்காருங்க டொனால்டு ட்ரம்ப். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டேரிஃப் அப்படி ஒரு வெப்பனை கையில் எடுத்துட்டு உலகத்துக்கு எல்லா பொருளாதாரத்தையும் பாத்தீங்கன்னா குலுக்கி போட்டாரு, திருப்பி போட்டாரு. இப்போ அடுத்தபடியா நியூக்ளியர் வெப்பனை கையில் எடுத்திருக்காருங்க. அதுவும் ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இவெல்லாம் வச்சிருக்கா நான் ஏன் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காருங்க. இனிமேல் அதை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏன் எதுக்கு எங்கே எப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்க போறோம். நம்ம வாங்க வீடியோ கிளப்பலாம். ஹலோ காய்ஸ், நான் தேவா, வெல்கம் டு தேவா டாக்கீஸ். அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் சைனா பிரசிடென்ட் ஜின்பிங்க மீட் பண்ற போறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டாருங்க. அப்படி என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா நாங்க நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே ஒரு இவரோட நியூஸ் அது கொடுக்குறாருங்க. அப்படி என்ன பாத்தீங்கன்னா, அமெரிக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் கிட்ட நானும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், நீங்களும் போய் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டேன். இது கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு ஒரு பிரசிடென்ட் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இதை கேட்ட உடனே உலகத்துக்கு எல்லா கண்டிஷனும் நடுநடுங்கி போச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வேர்ல்டு வார் 2 இப்ப லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் மேல போட்ட 2 அணுகுண்டு அட்டாமிக் மேல அங்க இருக்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட ஹிரோஷிமால மட்டும் 1,00,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. நாகசாகில மட்டும் 75,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதோட அட்டாமிக்கான பாம்பா எஃபெக்ட் வந்து இப்போ வரைக்கும் இருந்துதான் இருக்கு. இதனாலேயே பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் சொன்ன இருந்து எல்லா மக்களும் ரொம்ப பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும் நார்த் கொரியாவாகட்டும் ஏன் பாகிஸ்தான் முதற்கொண்டு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியான அமெரிக்கா நான் ஏன் பண்ணக்கூடாது, ஒருத்தங்க அட்டாக் பண்றது சொல்லும் போது திருப்பி அட்டாக் பண்றதாச்சும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் வந்து மக்களுக்கு ஓப்பனா தான் இருக்கேன். ரஷ்யா மாதிரி ஆகட்டும் சைனா மாதிரி ஆகட்டும் நியூக்ளியர் பண்ண அண்டர்கிரவுண்ட்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வைப்ரேஷனை மட்டும் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் இல்ல, நான் இது பண்ணாலும் மக்களுக்கு ஓப்பனா சொல்லுவேன், நான் மக்களுக்கு உண்மையா தான் இருக்கேன் இப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு FAS அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அவங்க போய் கேட்கும் போது அவங்க என்ன ஒரு டேட்டா கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமான நியூக்ளியர் வெப்பன் வச்சிருந்தது யாரு பாத்தீங்கன்னா ரஷ்யா தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 5580 நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதாவது வார் ஹெட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா தான் அமெரிக்கா வந்து 5225 வார் ஹெட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா சைனா வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்காங்கன்னா 600 வார் ஹெட்ஸும், பிரான்ஸ் 290 வார் ஹெட்ஸும், யுனைடெட் கிங்டம் 225 வார் ஹெட்ஸும், அடுத்தபடியா இந்தியா 180 வார் ஹெட்ஸும், பாகிஸ்தான் 170 வார் ஹெட்ஸும், இஸ்ரேல் 90 வார் ஹெட்ஸும், நார்த் கொரியா பாத்தீங்கன்னா 50 வார் ஹெட்ஸும் வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு சாய்க்கான விஷயம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சைனா வந்து அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ 2030 அவங்க இப்ப இருக்க 600 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வார் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி டெவலப் ஆகிடுவாங்க, 1200 மேல போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாகியான நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்தபடியா அவங்க ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்ங்கிறது வந்து நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை சொல்லலாங்க, நாங்க சொன்னது நியூக்ளியர் வெப்பன் சிஸ்டத்தை பத்தி சொன்னோம், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பத்தி நான் சொன்னிட்டு ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் கிட்ட அடுத்தபடியா ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மீட் பண்ணதுலயே ரொம்ப டஃபஸ்ட் லீடர் யாரு, புட்டினா இல்ல ஜின்பிங்கா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ட்ரம்ப் ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சர் தப்பிச்சிட்டாருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, 2 பேருமே ரொம்ப டஃப்பான இன்டெலிஜென்டான ஸ்மார்ட்டான லீடர்ஸ் தான். சோ வந்து இவங்க தான் பெருசு அவங்க தான் பெருசு சொல்ல முடியாது. நான் வந்து 9 months ஆச்சு, கிட்டத்தட்ட 8 வாரம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், எக்ஸப்ட் உக்ரைன் ரஷ்யா வாரம் மட்டும் என்னால ஸ்டாப் பண்ண முடியல. நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது வந்து பிரசிடென்ட் வால்டிமிர் புட்டின் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சோ நான் சொன்னா கேட்பாரு, அது ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தேன். ஆனா வந்து அப்ப நடக்கல, இது ரொம்ப டஃப்பான ஒண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் BBC கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு ஐகான் பட்டன் சரி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்ப நான் போற எல்லா வீடியோஸும் உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல நியூஸோட மீட் பண்ண வரைக்கும் stay tuned. Until bye.